பெங்காலி ஸ்வீட்டுங்க ராஸ்போடா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி ஸ்வீட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு 1 பவுல் ரவை ஆட் பண்ணியிருக்காங்க. 100 கிராம் ரவை, 150 கிராம் பாலுங்க, 2 ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அப்புறமா ஒரு பிஞ்சளவுக்கு சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விரவிட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நட்ஸ் எதுவும் வச்சுக்கோங்க. நான் பதாம வச்சுருக்கேன். ஓரத்துலலாம் வெடிப்பு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி சீனிப்பாகு காய்ச்சி சீனிப்பாகில் போட்டு எடுக்கணும். குலாப் ஜாமுன் மாதிரி பண்ணி எடுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்டைலில் சொல்லணும்னா ரவா ஜாமுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் ஒரே மாதிரி ஸ்வீட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கடாயில் 1 பவுல் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 பவுல் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம இதில் ஆட் பண்ணிவிடுங்க. 2 ஹவர் ஊற வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மேலே நட்ஸ் எதுவும் வச்சுக்கோங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் ஸ்வீட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.